இன்னைக்கு நம்ம ஃபுட் வார் சீசன் 2 9th எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட் ஓப்பனிங்ல சமைக்கிறதுக்காக நம்ம ஹீரோ ஒரு பழைய மீனை எடுப்பான்ல, என்னடா பண்ண வச்சிருக்கான் அப்படின்னு இருக்கிற எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கேன். மத்த பசங்களாம் எனக்கு தெரிஞ்சு இந்த புது பையன் புதுசா நம்ம பண்ண போறான் போலயே அப்படின்னு எதிர்பார்த்து இருப்பாங்களா. ஹயாமா அதை பார்த்து பெருசா ஷாக் ஆகாம, ஓ இதனாலதான் இன்னைக்கு நீ காலையில மார்க்கெட்டுக்கு வரலையா? ஈவன் கூரோவும் நீ பழைய மீனை வச்சு சமைச்சு எங்களை விட பெட்டரா பிளேவர்ல ஒரு வித்தியாசம் காட்டலாம் அப்படின்னு ட்ரை பண்ற. ஆனா ஃப்ரெஷ்ஷா பிடிச்ச மீனை கம்பேர் பண்ணும்போது பழைய மீன்ல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லும் போது அது சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தெரியும்பா, வேணும்னா உங்களுக்கு நான் தனியா ஒரு பவுல் எடுத்து வைக்கிறேன்னு சொல்ல, எதுவுமே தேவையில்லை, எப்படி நீ தோக்க போற அப்படின்னு மூஞ்சில எழுதி ஒட்டிருக்கேன்னு அவனுக்கு சமைக்க போக. சோ அப்ப இந்த போட்டியை இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் ஆகிறதுக்காக அங்க மேல இருக்கிற அந்த டூம் ஓபன் பண்றாங்களா, பார்த்தா வெளியில இன்னும் நிலா தெரியறது அப்படியே இருக்குது. சோ அந்த மொட்டை இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரியான மேட்சஸ் எல்லாம் பார்த்துருக்கான். சோ இதே மாதிரியான மேட்சஸ்ல நம்ம ஹீரோ இருக்கிற மாதிரியே அவங்க அப்பாவும் ஒரு பாயிண்ட்ல இருந்திருக்காரு. ஹீரோவுமே அவனுக்கு டிமோட்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல இருந்து விட்டு கொடுக்குற மாதிரி எல்லாம் இல்ல, கண்டிப்பா இந்த அகாடமியோட டாப் சீட் எனக்கு தானே முடிவு பண்ணிடுறான். இந்த மாதிரியான மீனை கண்டிப்பா ஃப்ரெஷ்ஷா தேர்ந்தெடுத்து பயங்கரமா சமைக்க போறானுங்க அப்படின்னு அந்த மொட்டையும் அகாடமியோட டைரக்டரும் பேசிக்கிட்டு இருக்க. சின்ன பசங்க சமைக்கிறத பார்க்கவே ஜோரா தான் இருக்கும்னு ஆலிஸோட அம்மாவும் சொல்லும் போது, ஆமா ஆமான்னு ஆலிஸ் பக்கத்துல நிப்பாலாம். உடனே எரினா ஆலிஸ் கிட்ட, நீ இந்த மாதிரி ஜட்ஜஸ் கிட்ட எல்லாம் நின்றுட்டு இருக்க கூடாது, போய் ஆடியன்ஸ்ல உட்காருன்னு சொல்ல, நீ மட்டும் நின்னுகிட்டு என்ன மட்டும் இங்க நிக்க கூடாதுன்னு சொல்றியா? இரு தாத்தா, நான் இங்க நிக்கிறது ஏதாவது பிரச்சனைன்னு கேட்க, அவருமே யார் வந்து நின்னாலும் எனக்கு கவலையே கிடையாது, எனக்கு சமையல் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இருப்பாரு. சோ இவென்ச்சுவலி நம்ம ஹீரோ அந்த மீனை ஒழுங்கா தான் பதப்படுத்தி வச்சிருக்கானா என்னன்னு நம்ம ஹாஸ்டல் பசங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் டவுட் இருக்கும். ஏன்னா அந்த கூரோவும் சரி ஹயாமாவும் சரி ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரு மான்ஸ்டர்ஸ் மாதிரி இந்த குக்கிங் பொறுத்த வரைக்கும். அந்த கூரோ பையன் சமைக்கிறத பார்த்துட்டு கண்டிப்பா அவன் ஒரு இட்டாலியன் ஸ்டைல்ல தான் சமைக்க போறான்னு அவங்களுக்கு புரியுது. ஆனா அதுல அந்த அளவுக்கு இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் இருக்காது. சோ அதை எப்படி அவன் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்ட போறான், அந்த ஸ்டைல்ல இந்த ஃபுட்டை மேக் பண்ணி எப்படி இதை தூக்கலா வச்சுக்க போறான் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கும். சோ அங்க இருக்கிற எல்லா ஜட்ஜஸும் அப்படியே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த மொட்டை தான் சொல்லுவான், கூரோ பயங்கர கான்பிடண்டா இருக்கிற மாதிரி தெரியுது, அவனோட முகத்துல ஒரு துளி ஸ்ட்ரெஸ் கூட தெரியல. சோ அவன் என்ன டிஷ் மேக் பண்ண போறான் அப்படிங்கறதுல பயங்கர ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறான் போலயே அப்படிங்கும் போது, அப்ப ஆலிஸ் வந்துட்டு, இந்த கூரோ பையன் எப்பவுமே அப்படிதான், நாங்க ரொம்ப வருஷமா பேட்டில் பண்ணிட்டு இருக்கோம், எல்லா நாளுமே இப்படியே தான் இருப்பான்னு சொல்ல ஆலிஸோட அம்மாவும் யோசிச்சு பாக்குறாங்க. சோ முதல்ல அந்த கூரோ பையனை அவ மீட் பண்ணிட்டு இருப்பாள். சோ அப்போ வந்து ஆலிஸோட அம்மாவை தேடி வந்துருப்பாங்க போல. இந்த மாதிரி எரினாக்கு மட்டும் ஒரு அசிஸ்டன்ட் வந்து இருக்கிறாள். சோ அதே மாதிரி எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேணும், சோ அதனால இந்த பையனை கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கேன். எனக்குன்னு ஒரு கடை இருக்கு, இந்த கடையில் நான் ஒரு ஹெட் செஃபா இருக்கிறேன், என்னால வர முடியாதுன்னு கூரோ சொல்லியிருந்திருப்பான். இருந்தாலும் வா ஒரு சின்ன குக்கிங் பேட்டில் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு கேட்கும்போது அசால்ட்டாவே ஆலிஸ் ஜெயிச்சிருவாள். சோ டெய்லி வா அப்படின்னு சொல்லிட்டு தினைக்கும் வந்து அவன் போட்டி போட்டு இருந்திருப்பான். கிட்டத்தட்ட 2 வருஷம் போட்டி போட்டதுக்கு அப்புறம் தான் ஆலிஸ் அவன் முதல்ல தோக்கடிச்சிருந்திருப்பான். சரி தோக்கடிச்சாச்சுல, இனிமேல் ஆலிஸோட அசிஸ்டண்டா இருக்க வேணாம் அப்படின்னு முடிவெடுத்திருப்பானு பார்த்தா கிடையாது. சோ அதுக்கப்புறம் தான் கூடயே இருந்திருப்பான். இனி பாரு டெய்லியும் கூட போட்டி போட்டு டெய்லி உன்னை தோக்கடிக்கிறேன் பாரு அப்படின்னு. சோ இப்போ அந்த கூரோ பார்த்தா சம்திங் ஒரு பிலிமோட ரோல் மாதிரி ஒன்று எடுத்து வைக்கிறான். லைக் எக்ஸாக்டா பிலிம் ரோல் கிடையாது, ஆனா பிளாஸ்டிக் இல்லாம சம்திங் வேற ஒன்னு எடுத்து வைக்கிறான்னா அதை பார்த்த எல்லாருமே, ஏய் இதை வந்து சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பாடை பேக் பண்றதுக்காக பயன்படுத்துறது தானே அப்படின்னு யோசிக்க, இதை கவனிச்ச எரினாவுமே ஓகே இதை அவன் பண்ண போறானா, கண்டிப்பா ஆலிஸ் கூட இவ்வளவு வருஷமா போட்டி போட்டு இருந்திருக்கானா, ஆலிஸ் எந்த மாதிரி எல்லாம் குக் பண்றா அப்படிங்கறத கண்டிப்பா அவன் நோட் பண்ணி இருக்கணும். சோ அது மூலமா தான் இந்த மாதிரி குக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா அவனுக்கு வந்திருக்கணும். அந்த கூரோ பையன் என்ன பண்ண போறான் அப்படிங்கறத எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆலிஸுமே கண்டிப்பா நீ தாண்டா ஜெயிக்கணும் அப்படின்னு கர்வமா பார்த்துட்டு இருப்பான். இன்னைக்கு இந்த போட்டியில ஜெயிக்க போறது ஒரே ஒரு ஆளா தான் இருக்கும், அதுவும் நானா தான் இருக்குன்னு சொல்லி செம்ம கான்பிடன்ட் இருக்குமா. இன்னும் போட்டி முடிகிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு மணி நேரம் இருக்குது. ஆனா அதுக்குள்ளேயுமே கூரோ அவனோட சாப்பாடை பினிஷ் பண்ணிட்டான். ஹயாமா வெறுப்பேத்துறதுக்காக, இவ்வளவு வேகமா சமைச்சு எங்கேயாவது வேகாம இருக்க போதுறான்னு சொல்ல, எங்களுக்கு தெரியும் நீ பொத்து அப்படின்னு வாயிலேயே சண்டை போட்டு இருப்பானுங்களா. அதே நம்ம ஹீரோக்கு புரியல, ஆமா இப்ப எதுக்கு இந்த பிளாஸ்டிக் கவரை சுத்தி கொண்டு போறான்னு. அந்த டிஷ்ஷை கொண்டு போய் சர்வ் பண்ண உடனே அவங்களும் அந்த பேக்கை வந்து ஓபன் பண்றாங்களா, பார்த்தா அதுல இருந்து குப்புன்னு அப்படியே அந்த வாசனை வரும். அந்த ஜட்ஜஸுக்கு ஏதோ கடலுக்குள்ள போன மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுது. கூடவே நம்ம ஹீரோவும் புரிஞ்சுக்கிறான், ஓகே ரைட் அந்த பிலிமை வச்சு அவன் பேக் பண்ணதுக்கான ரீசன் அந்த ஸ்மெல் எல்லாமே ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கிறங்காட்டி தான். நான் எல்லாருக்கும் அது பிடிச்சிருக்கும். ஈவன் அந்த மொட்டை இருக்கிறான்ல, சோ அவனுமே இந்த அளவுக்கு இந்த மீனை அருமையா சமைச்சிருக்கான். ஆனா அதுலயும் பெருசா சீசனிங் எதுவும் பயன்படுத்தல, வேற என்ன யூஸ் பண்ணிருப்பான் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் சில மூலிகை செடிகள் எல்லாம் பயன்படுத்திருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. சோ அவன் அந்த ஃபுட் அந்த பிலிம்ல ரோல் பண்றதுக்கு முன்னாடியே பார்த்தா இந்த மாதிரி வெண்ணெய் இருக்கும்ல, சோ அதுல வந்து சம்திங் சில விஷயங்கள்லாம் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபுட்ல போட்டிருந்திருப்பானாமா. இவென்ச்சுவலி வெண்ணெய் உருகும் போது அது எல்லாமே கம்ப்ளீட்டா அந்த ஃபுட்ல வந்து மிக்ஸ் ஆயிருந்திருக்கும். ஈவன் ஆலிஸோட அம்மா இருக்கிறாங்கல்ல, சோ அவங்களுக்கும் அது ரொம்ப பிடிச்சு போயிட்டு அவங்க பாட்டுக்கு பார்த்தா அந்த டிஷ்ஷை பத்தி லைக் ஒரு பேராவா வந்து அப்படியே புகழ்ந்து தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. சோ இந்த கூரோ பையனோட டிஷ் அவன் எந்த அளவுக்கு கேப்பபிள் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணி காமிச்சிருச்சு. இவென்ச்சுவலி அந்த இடத்துல ஹயாமாவும் சர்வ் பண்றதுக்காக வரான். அந்த ஹயாமாவோட டிஷ்ஷை பார்த்த கூரோ
கூரோ ஏண்டாடே இதை நீ கொண்டு போய் சப்மிட் பண்ண போறியாடா, உன் தோல்வி நீ முதல்ல ஒத்துக்க மாட்டியா, எப்படிங்க நான் தாண்டா ஜெயிக்க போறேன் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். ஹயாமாவும் கூலா இருறா ஜெயிச்சதுக்கு அப்புறம் யாரு ஒஸ்தின்னு தெரியும்ட்டு கொண்டு போய் அந்த சாப்பாடை வைப்பானா. அது வந்து ஒரு லைட் மெனுவா இருக்கும் போல, சோ அதனால வந்து அதுல இருந்து பெருசா ஸ்மெல் எதுவும் வராது. இருங்க எடுத்தோடனே சாப்பிட்றாதீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதை ஹீட் பண்ணுவான். சோ அதை வச்சதுக்கு அப்புறம் தான் அவன் ஹீட் பண்ண ஆரம்பிக்க. அவன் அதுல ஏற்கனவே மசாலாலாம் சேர்த்து இருந்திருப்பான் போல. சோ கொஞ்சம் ஹீட் பண்ண உடனே அதுல இருந்து பயங்கரமான அரோமா எல்லாமே வீச ஆரம்பிக்கும். சோ அது ரொம்பவே பிடிச்சிருந்திருக்கு அவங்களுக்கு. ஆனா அப்பதான் ஒரு மேட்டரே அவங்க நோட்டீஸ் பண்றாங்க. அதுல அவன் ஒரே ஒரு விதமான மசாலா பொருள் மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கானாமா. இதை கேட்கும் போதே ஆடியன்ஸ் எல்லாம் ஷாக் ஆகி போயிடுறாங்க. என்னது ஹயாமா பையன் ஏகப்பட்ட மசாலா பொருட்கள்லாம் ஒன்னா போட்டு ஒரு காம்ப்ளெக்ஸான வித்தியாசமான ஏதோ ஒரு மசாலாவை தானே உருவாக்குவான். சோ உப்ப என்ன பண்ணி வச்சிருந்திருக்கான், ஏன் ஒன்னே ஒன்னு ஆட் பண்ணிருக்கான்னு. ஈவன் அந்த ஃபிஷ்ல கூட அவன் வித்தியாசத்தை காட்டுறதுக்காக சோ அதை வந்து லைட்டா தான் குக் பண்ணிருக்கானாமா. அதுக்கு பதிலா ஆட் பண்ணிருக்க அந்த இன்கிரீடியன்ஸ் வச்சுதான் அந்த ஃபிஷ்ஷோட அந்த டேஸ்டே வந்து வேரி ஆயிருந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா அந்த ஜட்ஜஸ் ரெண்டு பேருமே வந்து கூரோ அண்ட் ஹயாமா ரெண்டு பேருக்கும் பயங்கரமான டேலண்ட் இருக்கு. இன்னும் சொல்ல போனா அந்த கூரோ பயங்கரமான ஒரு ரா பவரை வந்து யூஸ் பண்ற மாதிரியான ஒருத்தன். அவனோட குக்கிங் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா எல்லா டைமுமே வந்து கூரோ சமைக்கிறது பயங்கர ஸ்ட்ராங்கான ஃபுட் மட்டும் தான் இருக்கும். பட் இந்த தடவை ஹயாமா பார்த்தா ஒரு மாதிரி லைட் ஃபுட்டா ஒன்னு பண்ணிருக்கான்ல. சோ ஹயாமா வந்து பயங்கர இந்த நுவான்சஸ்க்கு எல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குற ஒரு டெக்னிக்கலான ஒரு பர்சன் எல்லாம் புரிய வருது. சோ கண்டிப்பா இவங்க ரெண்டு பேர்ல வச்சா ஹயாமாக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்க கரெக்டா நம்ம ஹீரோவும் டைம் முடியும் போதுதான் ஆல்மோஸ்ட் குக்கிங்கே முடிச்சிட்டு கொண்டாந்து சர்வும் பண்றான். பார்த்தா அந்த மீன் பிளஸ் அரிசியில இருக்குல்ல அது எல்லாமே ப்ராப்பரா தான் இருக்குது. பட் இருந்தாலும் அவன் அந்த மீனை அவன் காய வச்சிருந்தான்ல, அது எங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி தவுடு இருக்கும்ல, ரைஸ் பிராம்னு சொல்லுவாங்க. சோ அது கூட வந்து மிக்ஸ் பண்ணிட்டான் நம்ம கம்ப்ளீட்டாவே. சோ இவென்ச்சுவலி அங்க இருக்கிற ஜட்ஜஸும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அந்த ஒரு மீனை அடுப்பு கறி எல்லாம் வச்சு வேக வச்சிருந்திருக்கான் முதல்ல. சோ அதை வந்து இந்த மாதிரி ரைஸ் கூட சேர்ந்து சாப்பிடும் போதும் கூடவே அவன் ஆட் பண்ண மற்ற பொருட்கள் எல்லாம் தான் அந்த ஃபுட்டோட டேஸ்டே வந்து இந்த அளவுக்கு எலிவேட் பண்ணியிருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு மெத்தடுக்கு வந்து நம்ம ஹாஸ்டல் பசங்க கிட்ட இருந்து தான் அவன் கத்துக்கிட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், ஸோ அவங்க தான் இன்ஸ்பிரேஷனா இருந்தாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கிறான். என்னடா நடக்குதுன்னு நம்ம கூரவும் ஹயாமாவும் அவனை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த இடத்துல சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லா ஜட்ஜஸும் வந்து ரொம்ப பெரிய ரியாக்ஷன்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, இருந்தாலும் பாராட்டி இருந்திருக்கேன். ஸோ ஓகே ஊத்தி முடிக்கிச்சா கூரவும் ஹயாமா இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் ஜெயிக்க போறாங்களான்னு ஆடியன்ஸும் பார்க்க அந்த மொட்டையுமே வந்து அனௌன்ஸ் பண்ணலான்னு போகும்போது நம்ம ஹீரோ என்ன தலை அதுக்குள்ள அவசரம், இன்னும் வந்து ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது அதையும் சேர்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்க வேண்டியதானு சொல்ல அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. ஸோ தேங்க்யூ.